ஸோ இந்த வீடியோவில் PopOS அது கூடவே விண்டோஸ் 11ஐயுமே ஒரே டெஸ்க்டாப்பில் எப்படி டுவல் பூட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த PopOSோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் கூகுளில் போயிட்டு டாப் 10 லினிக்ஸ் கேமிங் டிஸ்டோன்னு டைப் பண்ணால் அந்த டாப் 10ல் ஒரு 5th இல்லைனா 3rd பொசிஷன் இந்த PopOS கொடுத்துருப்பாங்க. அது கூடவே நிறைய கஸ்டமைஸ் ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இந்த டிரைவர்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் GT710 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, அதை இது சரியாக டிடெக்ட் பண்ணுது. ஸோ அப்புறமா 6GB RAM, இது 3rd ஜென்ரேஷன் பென்டியம் ப்ராசஸர். ஸோ இது ஒரு ஓல்டு சிஸ்டம் தான். ஸோ இதில் தான் இந்த PopOS போட போகிறோம். அது கூடவே விண்டோஸ் 11 கூட டுவல் பூட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா ஃபைனலாக இந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றியுமே பார்க்கலாம். ஸோ முதல்ல நாம் PopOS இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. டுவல் பூட் பண்ணுறோன்னா விண்டோஸ் 11 தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம், இல்லைனா விண்டோஸ் 11 நீங்கள் இனிமேல் கூட இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நாம் இந்த PopOSஐ டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த PopOSஐ பூட் பண்ணுறதுக்கு Rufusங்கிற அந்த சாஃப்ட்வேருமே நம்ம டவுன்லோட் பண்ணணும். அந்த 2 ஃபைலோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, முதல்ல PopOSஐ எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 வெர்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ இதில் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்க வெர்ஷன் என்னென்னா PopOS LTS, அது கூடவே பிராக்கெட்டில் இந்தியான்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு மீனிங் என்னென்னா, இந்த வெர்ஷன் PopOS நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது கூடவே NVIDIA டிரைவர்ஸுமே வரும். ஆனால் இதுலேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இந்த பிராக்கெட் போட்டு NVIDIA போட்டிருக்க இதில் ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டுக்கு எல்லாமே சப்போர்ட் கிடையாது. அதில் NVIDIA டிரைவர் இருக்குது, ஆனால் ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டுக்கு சப்போர்ட் கிடையாது. ஸோ உங்ககிட்ட ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டு GT6 சீரியஸ், GT7 சீரியஸ், இல்லைனா GTX 980 இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டெலாம் இருக்குன்னா இந்த NVIDIA வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதில் வர கிராஃபிக்ஸ் டிரைவர் சரியாக சப்போர்ட் ஆகாது, ரெசல்யூஷன் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது, இன்ஸ்டால் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருக்கவங்க, அப்புறமா AMD CPU AMD GPU வச்சுருக்கவங்க இந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதுலேயுமே ஓல்டு GPU நான் இதுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே காமிச்சேன் GT710. ஸோ அப்படின்னா இதில் சப்போர்ட் கிடையாது, ஏன்னா இது புது கிராஃபிக்ஸ் கார்டுக்கு மட்டும். ஸோ அதனால தான் இந்த வெர்ஷனை தான் டவுன்லோட் பண்ண போகிறேன். LTSன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, பிராக்கெட்டில் எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா கீழே இருக்கிறது நமக்கு தேவைப்படாது, இது ரேஸ்பெரி PIக்காக. ஸோ நான் இங்கே இந்த ஃபஸ்ட் இருக்க இந்த வருஷம் தான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா என்கிட்ட ஓல்டு NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, புது கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. ஸோ இந்த ஃபஸ்ட் வருஷனை தான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது Rufus, அதாவது இந்த டவுன்லோட் பண்ண PopOSஐ பூட்டபிள் ESPயாக மாற்றுறதுக்கு. ஸோ அதோட லிங்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கீழே போனீங்கன்னா Rufus EXE இங்கே இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த டவுன்லோடர் நான் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா உங்கள் சிஸ்டமில் பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணுங்கள். பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிவிட்டு Rufus சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் இங்கே டிவைஸ்ன்னு இருக்க இடத்துல உங்களோட பென்ட்ரைவை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே நான் ஒரு 8GB பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே இங்கே பூட் செக்ஷனில் இந்த செலக்ட் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண அந்த PopOSஐ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் காமிக்கும், அதுக்குமே ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பூட்டபிள் பென்ட்ரைவ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுமே பூட்டபிள் பென்ட்ரைவுமே கிரியேட் ஆகிடும். ஸோ நான் ஆல்ரெடி இங்கே பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ பூட்டபிள் USBமே கிரியேட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம PopOSஐ இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு முதல்ல நாம் PopOSஐ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை நான் முடிஞ்ச வரைக்குமே ரொம்ப சுலபமாக சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த PCயில் பார்த்தீங்கன்னா இங்கே CD அப்படின்னு 2 பார்ட்டிஷன் இருக்குது பாருங்கள். இந்த PCலே 2 பார்ட்டிஷன் தான் இருக்குது. ஸோ எனக்கு இந்த 2 தவிர இன்னும் ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணி அதில் தான் நான் PopOSஐ இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு விண்டோஸில் இந்த 2 பார்ட்டிஷனுமே எனக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இங்கே கீழே இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்குல்ல, இந்த ஸ்டார்ட் பட்டனில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் வரும். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணால் போதும், நமக்கு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே CD 2 பார்ட்டிஷன் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயுமே CD 2 பார்ட்டிஷன் இருக்குது. மற்ற 2 நமக்கு தேவையில்லை. இது விண்டோஸோட EFI பார்ட்டிஷன், இது ரெக்கவரி பார்ட்டிஷன், அது தேவையில்லை. இந்த 2 CD இருக்குது. இங்கேயுமே 2 CD இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த Dயில் 510GB இருக்குது. எனக்கு அவ்வளோ சைஸ் வேணாம். நான் இதிலேருந்து ஒரு 200GB எடுத்து அதில் PopOSஐ போட போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா, இங்கே இந்த Dலேருந்து தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ அந்த Dயில் ரைட் கிளிக் பண்ணி ஷ்ரிங்க் வால்யூம் அதில் கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு மெனு ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே நம்ம MB சைஸில் தான் டைப் பண்ணணும், நமக்கு எவ்வளோ வேணும்னு. இங்கே ஆல்ரெடி 510GB இருக்குது. எனக்கு அந்த 510GBலேருந்து ஒரு 200GB வேணும். நான் அந்த 5ஐ மாற்றி 2ஆக போட்டுறேன், அவ்வளோதான். ஸோ போட்டுட்டு
ஷ்ரிங்க் வால்யூம் அப்படின்னு கிளிக் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பார்ட்டிஷன் வந்துடும். 214 ஜிபிக்கு எனக்கு தனியாக வந்து பார்ட்டிஷன் வந்துடுச்சு. ஸோ இதில் தான் நான் பாப் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ விண்டோஸோட ப்ரொசீஜர் இவ்வளோ தான் முடிஞ்சுது. நம்ம விண்டோஸில் பண்ண வேண்டியது இவ்வளோ தான். இதுக்கு மேலே எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம விண்டோஸ் 11 ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா பாப் ஓஎஸோட பூட்டபிள் பென்ட்ரைவுமே க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அது அப்படியே சிஸ்டம்லேயே கனெக்ட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நாம் பாப் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஒரு பார்ட்டிஷனை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறமா இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பாப் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது க்ரியேட் பண்ணுற பார்ட்டிஷன் இங்கே அன்லொக்கேட்டட் அந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஏன்னா இந்த பார்ட்டிஷனை நாம் இன்னும் இந்த மாதிரி வால்யூமாக கன்வெர்ட் பண்ணலை. ஸோ இந்த அன்லொக்கேட்டட்னு எழுதியிருக்கோம். ஸோ அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பாப் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸோ பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா உங்கள் பிசியை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரீஸ்டார்ட் கொடுங்க. ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு நாம் இப்போ பயோஸ் மெனுவில் அப்டேட் வர வேண்டிய டைமை பாருங்கள். விண்டோஸ் ஓகே, நம்ம பிசியை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாம் பயோஸ் மெனுவில் என்ட்ரு ஆகணும். ஸோ பிசியை ரீஸ்டார்ட் ஆகி வரும்போது நீங்கள் மோஸ்ட்லி எல்லா கம்ப்யூட்டர்லையுமே F2ஆக தான் இருக்கும். இல்லைனா உங்கள் மதர் போர்டு மேனுஃபேக்சர் எந்த கீயை கொடுக்குறாங்களோ, இல்லைனா உங்களோட லேப்டாப் மேனுஃபேக்சர் எந்த கீயை பயோஸ் மெனு கொடுத்துருக்காங்களோ அதை கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். என்கிட்ட இங்கே ஜிப்னோனிக் மதர் போர்டு தான் இருக்குது. இதில் டிலீட் கீயை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பயோஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிடும் ரீஸ்டார்ட் ஆகி வரும்போது. ஸோ உங்கள் மேனுஃபேக்சர் எது கொடுக்குறாங்களோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பயோஸ் மெனுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நாம் இந்த செக்யூரிட்டி செக்ஷனில் போனோம். மோஸ்ட்லி எல்லா சிஸ்டம்லேயுமே செக்யூரிட்டியில் தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். அதாவது நாம் இந்த செக்யூர் பூட் அப்படின்னு இதுவை இந்த ஆப்ஷனை டிசபிள் பண்ணணும். ஸோ செக்யூர் பூட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பாருங்கள், செக்யூர் பூட் ஆல்ரெடி டிசபிள் இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள்கிட்ட எனபிள் இருந்துச்சுன்னா டிசபிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வர பயோஸில் எல்லாமே ரொம்ப சுலபமாக இருக்கும். நம்ம மவுஸை வச்சு நேவிகேஷன் பண்ணி போகலாம். இது ஓல்டு சிஸ்டம்னால இப்படி இருக்குது. ஸோ அதை டிசபிள் பண்ணதுக்கப்புறமா வேறு எந்த செட்டிங்குமே நாம் சேஞ்ச் பண்ண தேவை இருக்காது. நாம் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துட்டு ரீஸ்டார்ட் கொடுக்கலாம். ஆனால் இந்த வாட்டி நாம் பூட் மெனுவில் என்ட்ரு ஆகணும். ஸோ அதுக்குமே ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. எனக்கு இங்கே F11 கீ, நான் அதை ப்ரெஸ் பண்ணேன்னா பூட் மெனு வந்துடும். இங்கே என்னோடய யூஎஸ்பியுமே இங்கே இருக்குப்பாங்க, ஹெச்பி. அந்த ஹெச்பி யூஎஸ்பியை நான் செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் மேனுஃபேக்சர் மேபி பூட் மெனுவுக்கு டிஃப்ரெண்ட் கீ கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த யூஎஸ்பியை செலக்ட் பண்ணதுமே இந்த பாப் ஓஎஸ் இப்படி இன்ஸ்டாலேஷன் மெனு ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்கள் மேனுஃபேக்சர் மேபி டிஃப்ரெண்ட் பூட் கீ கொடுத்துருப்பாங்க. இல்லைனா நீங்கள் பயோஸ்லேருந்து அந்த பென்ட்ரைவை செலக்ட் பண்ணி போகலாம். ஸோ நான் முடிஞ்ச வரைக்குமே எல்லா மேனுஃபேக்சரோட பூட் கீயுமே இங்கே லிஸ்ட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம பென்ட்ரைவை செலக்ட் பண்ணதுமே இந்த மாதிரி தான் கொஞ்சம் டெக்ஸ்ட் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த டெக்ஸ்ட் எல்லாம் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வந்து இன்ஸ்டாலேஷன் மெனு ஓப்பன் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இன்ஸ்டாலேஷன் மெனு ஓப்பன் ஆகலைன்னா இங்கே கீழே இருக்கிற இந்த பட்டனில் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஓப்பன் ஆகிடும் இந்த மெனு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் எல்லாம் பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா, இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பெருசாக தெரியுதுன்னா அதில் இருக்கிற டிரைவர் உங்களுக்கு சப்போர்ட் ஆகலை. நீங்கள் என்விடியான ப்ராக்கெட் இல்லாமல் போட்டிருக்கிற அந்த வெர்ஷனை தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இங்கே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். ஸோ எல்லாத்துக்குமே செலக்ட் கொடுத்துருங்க, உங்களுக்கு வேணும்னா மாற்றிக்கலாம். அதுக்கப்புறமா கீபோர்ட் லேஅவுட் எல்லாம் காமிக்கும். நான் இங்கே டிஃபால்ட்டாக இங்கிலீஷு எல்லாத்துலேயுமே செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா இங்கே 2 மெனு காமிக்கும். இதுதான் ஃபைனல் ஸ்டெப். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த க்ளீன் இன்ஸ்டாலை கிளிக் பண்ணோன்னா மொத்தமாக ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிவிட்டு அது பாப் ஓஎஸை மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஆனால் இங்கே நமக்கு விண்டோஸ் 11 கூட டுவல் பூட் பண்ணணும். ஸோ அதுக்காக இங்கே கஸ்டம் அட்வான்ஸ்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழேயுமே கஸ்டம் அட்வான்ஸ்டு ஒரு க்ரீன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலராக காமிக்கும். இது எல்லாமே நம்ம சிஸ்டமில் இருக்க பார்ட்டிஷன்ஸ். ஸோ இதை பார்த்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ஃபீல் பண்ண வேணாம், கஷ்டம் நினைக்க வேணாம், ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ இதை விட்டுலாம், இது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இங்கே லெஃப்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா மோடிஃபை பார்ட்டிஷன்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே தான் விண்டோஸில் பார்ட்டிஷன் பண்ணும்போதே ஃபைனலாக சொல்லியிருந்தேன் அந்த அன்லொக்கேட்டட் அப்படிங்கிறத வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. ஸோ இதோ இருக்குது அந்த அன்லொக்கேட்டட் 214 GB. இதுதான் நாம் விண்டோஸில் க்ரியேட் பண்ண அந்த பார்ட்டிஷன் நம்ம பாப் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கேயுமே நாம் அந்த பார்ட்டிஷனில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே நாம் எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட்டிஷன் கூட க்ரியேட் பண்ணணும் இந்த பாப் ஓஎஸோட EFI ஃபைல் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த அலோகேட்டட் ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுங்க. அப்புறமா இந்த பாக்ஸில் 1000 டைப் பண்ணுங்கள். 1000 டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 GB நாம் EFI ஃபைலுக்காக கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா இங்கே பார்ட்டிஷன் டைப் இங்கே ext4ன்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணி FAT32 செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே அவ்வளோதான். இதுக்கு மேலே நாம் பாப் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம். இந்த பேலன்ஸ் இருக்குது, அதாவது
240 இருந்தது, நம்ம அதில் 1000 எடுத்து EFIக்காக கொடுத்துட்டோம். இனிமேல் பேலன்ஸ் இருக்க 230 நாம் பாப் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் நியூ கொடுங்க. இந்த வாட்டி எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. இங்கே EST4 இருக்கட்டும், ஆட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நாம் பண்ண இந்த சேஞ்சஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா இந்த பட்டனில் கிளிக் பண்ணணும், இந்த டிக் பட்டனில் அதில் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பாப் ஓஎஸை போடுறதுக்கு இன்னொரு பார்ட்டிஷனுமே க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது பார்க்குறதுக்கு கஷ்டம் மாதிரி தோணலாம், ஆனால் நீங்கள் ஒரு 2 வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும். ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுமே இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இதையுமே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே கவனிச்சிங்கன்னா நாம் க்ரியேட் பண்ண புது பார்ட்டிஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். இதை வந்துடுச்சு பாருங்கள் க்ரீன் கலரில். ஸோ இங்கே நாம் புதுசாக க்ரியேட் ஆன இந்த 2 பார்ட்டிஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் இந்த பக்கத்தில் எல்லோ கலரில் இருக்கும் பாருங்கள், அதுதான் அந்த 1000 MB. இதை மேலே போட்டிருக்கும் பாருங்கள் 1 GBன்னு FAT32 ஃபார்மேட். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், யூஸ் பார்ட்டிஷன். அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட்லேயுமே கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா இதை அப்படியே விட்டுருங்க, பூட் EFI. அதை நாம் EFIக்காக தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த க்ரீன் கலர் இப்போ தான் க்ரியேட் ஆச்சு, அதுதான் 213 GB நம்ம பாப் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண போகிறது. ஸோ அதுலேயுமே கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் பார்ட்டிஷன், ஃபார்மேட், அதுவுமே ரூட் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும், அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், இந்த 2மே கிளிக் ஆகிடுச்சு. இது நாம் க்ரியேட் பண்ண 1000 MB, இது நம்ம 230 பாப் ஓஎஸை போட போகிறதுக்காக க்ரியேட் பண்ணது. ஸோ 2மே கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே எரேஸ் அண்ட் இன்ஸ்டால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா ஒரு நேம் கேட்கும் உங்கள் ஓஎஸுக்கு, நீங்கள் அதையுமே கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்டு இல்லாமல் போக முடியாது, ஏதாவது பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்குமே வந்து முடிஞ்சிடும். வந்து முடிஞ்சதுமே ரீஸ்டார்ட்னு காமிக்கும், நான் காட்டுறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுமே ரீஸ்டார்ட் காமிக்கும், ஷட் டவுன் ஆர் ரீஸ்டார்ட்னு காமிக்கும். நீங்கள் ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ பிசி ரீஸ்டார்ட் ஆகி வரும்போது கவனிங்க ஒரு விஷயம், இங்கே பாருங்கள் லோகோ வந்ததுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூட் பிக்கரில் பாப் ஓஎஸ் மட்டும்தான் இருக்கும், விண்டோஸ் இருக்காது. விண்டோஸ் மிஸ் ஆகிடும். ஆனால் விண்டோஸ் உள்ளே தான் இருக்குது, ஆனால் இப்போதைக்கு பாப் ஓஎஸை தான் ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே விண்டோஸை இந்த மெனுவில் எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே தான் பாப் ஓஎஸை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் பாப் ஓஎஸ் ஆன் ஆகி வரும்போது இப்படி தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் மெனுவோட கஸ்டமைசேஷன் காமிக்கும். இந்த கீழே இருக்க டாக் மெனு தான், இது ஃபுல்லாக இருக்கணுமா இல்லை இதில் கொடுத்தோம் நான் மேக் ஓஎஸ் ஸ்டைலில் சின்னதாக இருக்கணுமா அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு தேவையான போல் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃபுல்லாக கஸ்டமைசேஷன் தான். நெக்ஸ்ட் கொடுத்து இது டார்க் மூடா இல்லை லைட் தீமான்னு கேட்கும். ஸோ லொக்கேஷன் சர்வீஸ் எனக்கு எதுவுமே தேவையில்லை. டைம் ஜோனுக்கு நம்ம தமிழ்நாடாக செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்து ஸ்டார்ட் யூஸிங் பாப் ஓஎஸ் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாப் ஓஎஸ் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை. பாப் ஓஎஸ் நல்லாவே ஒர்க் ஆகும் இங்கே. ஆனால் இங்கே மிஸ் ஆகிறது என்னென்னா விண்டோஸ் தான். நம்ம ஆன் ஆகும்போதே பார்த்தோம் பாப் ஓஎஸ் மட்டும்தான் அந்த மெனுவில் இருந்துச்சு, விண்டோஸ் இல்லை. ஸோ இப்போ விண்டோஸை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்கள் கீபோர்டில் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச் பார் வரும். அதில் டிஸ்க் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டிஸ்க்குன்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே செகண்ட் வந்துருக்கு பாருங்கள், டிஸ்க்குன்னு இருக்குது பாருங்கள், மேனேஜ் டிரைவர்ஸ் அண்ட் மீடியா. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஹார்ட் டிஸ்கை செலக்ட் பண்ணுங்கள். இது ஒன்று யூஎஸ்பி, அது தேவையில்லை, நான் இங்கே ஹார்ட் டிஸ்கை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சிஸ்டமில் இருக்க பார்ட்டிஷன்ஸ் இப்போது. ஸோ இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகணும்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் ஃபைல் சிஸ்டம் MB சைஸில் தான் இருக்கும். இதுதான் விண்டோஸோட EFI பார்ட்டிஷன். ஸோ இதில் இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மவுண்ட் ஆகிடும். மவுண்ட் ஆனதுமே இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க் ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி அந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இருக்காது பாருங்கள், லிங்க் எதுவுமே, அதாவது லொக்கேஷன் எதுவுமே இருக்காது. இந்த ப்ளே பட்டனை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ அதில் கிளிக் பண்ணாலே போதும், இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதுதான் விண்டோஸோட EFI ஃபைல், இதுதான் நமக்கு தேவை. ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா பூட் அண்ட் மைக்ரோசாஃப்ட்னு 2 ஃபோல்டர் இருக்கும். இதில் இந்த மைக்ரோசாஃப்டை கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துருங்க. ஸோ காப்பி கொடுத்ததுக்கப்புறமா இங்கே கீழே அதர் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதில் கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் கிளிக் பண்ணுங்கள். இதில் பூட்டில் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த EFIயில் கிளிக் பண்ணுங்கள். இந்த EFIயில் கிளிக் பண்ணதுமே நம்ம சிஸ்டம் பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது யூஸ் பண்ணது
அதுவும் 2 வாட்டி கேட்கும். 2 வாட்டியுமே என்ட்ரு பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா எகைன் இந்த EFIங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோல்டர்ஸ் எல்லாம் இருக்கும். இதை எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ லொக்கேஷன்ஸ் இங்கே பாருங்கள், பூட்டுக்குள்ளே EFI. ஸோ இதுக்குள்ளே அந்த மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போது இதுக்குள்ளே இந்த மைக்ரோசாஃப்ட்டுமே வந்துடுச்சு. ஸோ டுவல் பூட் ஆக்சுவலாக இவ்வளோ தான். இதுக்கப்புறமா உங்களுக்கு இது எதுவுமே தேவையில்லை. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ரீஸ்டார்ட் இருக்கும், இங்கே டாப் மெனுவில் தான் ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போது பிசி ரீஸ்டார்ட் ஆகும்போது பாருங்கள் அந்த மெனுவில் விண்டோஸ் வருதா இல்லையான்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாப்போய்ஸுமே வந்துடுச்சு, விண்டோஸுமே வந்துடுச்சு. இன்கேஸ் இந்த விண்டோஸ் வரலன்னா நீங்கள் தப்பாக ஏதோ லொக்கேஷனில் தான் அந்த மைக்ரோசாஃப்ட் ஃபோல்டரை பேஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன். இந்த மெனுவில் இப்படி இருக்கும்போது நீங்கள் டீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் டைம் அவுட் 14, 15, 16 இங்கிலீஷ் ஆகிட்டே போகும் பாருங்கள். அதாவது இந்த மெனு உங்களுக்கு இப்போது 27 இருக்குன்னா 27 செகண்ட்ஸுக்கு அப்படியே இருக்கும், கட் ஆகாமல் அப்படியே இருக்கும், க்ளோஸ் ஆகாமல். இல்லை எனக்கு இந்த டைமில் இன்னும் கம்மி பண்ணோன்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது அந்த டைமர் கம்மியாகிட்டே வரும் பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போது இல்லை எனக்கு டிஃபால்ட்டாக அதுவும் நான் எதுவும் ப்ரெஸ் பண்ணாமல் விட்டேன்னா எனக்கு விண்டோஸ் தான் ஆன் ஆகி வரணும் அப்படின்னா அந்த விண்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு டி பட்டனை ப்ரெஸ் பண்ணதுமே அதில் ஒரு ஆரோ வந்துடும் பாருங்கள். இப்போ நாம் எதுவுமே ப்ரெஸ் பண்ணாமல் விட்டோம்னா விண்டோஸ் தான் ஆன் ஆகி வரும். இல்லை பாப்போய்ஸ் தான் வேணும்னா பாப்போய்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டியை ப்ரெஸ் பண்ணுங்கள், பாப்போய்ஸ் வந்துடும். இல்லை எதுவுமே வேணாம்னா அந்த மறுபடியும் டியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது டிஸப்பியர் ஆகிடும். எதில் டியை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதில் அது டிஃபால்ட்டாக மாறிடும். டீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டைம் அவுட் டைமிங் இன்க்ரீஸ் ஆகிடும். ஷிஃப்ட் ப்ளஸ் டீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டைம் கம்மியாகிட்டே வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நாம் விண்டோஸை செட் பண்ணோன்னா விண்டோஸ் வந்துடும் பாருங்க, பாப்போய்ஸை செட் பண்ணோன்னா பாப்போய்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நாம் டுவல் பூட் சக்ஸஸாக பண்ணிட்டோம், இன்ஸ்டாலுமே பண்ணிட்டோம், டுவல் பூட்டுமே பண்ணிட்டோம். ஸோ இப்போது ஃபைனலாக ஒரு ஸ்டெப் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு. அதாவது நீங்கள் NVIDIA டிரைவர் இருக்கிற அந்த வாய்ஸை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது புது NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டுக்கு எல்லாமே சப்போர்ட் ஆகும். AMDக்குமே டிஃபால்ட்டாகவே கேனலில் சப்போர்ட் இருக்குது, எதுவுமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, GT 6 சீரியஸ் இல்லைனா GT 710, 730 இல்லைனா GT 610, சில GTX கார்டு கூட இருக்குது, GTX 980, அதுக்கு கீழே வர கார்ட்ஸ் கூட ப்ராப்பராக இந்த புது NVIDIA டிரைவர் சப்போர்ட் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஓல்டு டிரைவரை எப்படி தான் இன்ஸ்டால் பண்ணுறது அதை தான் பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் மறுபடியுமே இந்த விண்டோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாப்போய்ஸை ஆன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் மறுபடியும் பாப்போய்ஸில் செலக்ட் பண்ணி பூட் பண்ணி வந்துட்டேன். நான் இப்போ காட்டின டோர் பூட் மெத்தட் UEFIயில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். லெகசிக்கு வேறு மெத்தட் இருக்குது, அதை நான் அப்புறமா ஒரு ஷார்ட் வீடியோ இல்லைனா அது வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அந்த மெத்தட் இந்த பிசியில் ரொம்ப ஸ்டேபிளாக ஒர்க் ஆகலை. நான் ஒரு ஸ்டேபிள் மெத்தட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ இப்போ நாம் இதில் எப்படி ஓல்டு NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டோட டிரைவரை போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நாம் இங்கே இந்த கண்ட்ரோல் பேனல் செட்டிங்ஸில் கிளிக் பண்ணோன்னா இங்கே லாஸ்ட்டில் எபோட் செக்ஷனில் போனோன்னா இங்கே பார்த்தாலே தெரியும், இங்கே கிராஃபிக்ஸில் பாருங்கள் இங்கே NB106 இருக்குது. என்னோடய கிராஃபிக்ஸ் கார்டோட மாடல் நேம் இது காமிக்கலை. அப்போ இதில் கிராஃபிக்ஸ் டிரைவர் சரியாக இல்லைன்னு அர்த்தம். மற்றபடி எல்லாமே கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போது கிராஃபிக்ஸ் டிரைவர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே கீழே இருந்து இந்த டெர்மினலை ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே தான் கொஞ்சம் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கமெண்ட் எல்லாமே தான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் காப்பி பேஸ்ட் கூட பண்ணலாம். ஸோ முதல்ல நாம் போட வேண்டிய கமெண்ட் இதுதான், sudo apt git update. இதுக்கு நமக்கு இன்டர்நெட் வேணும். ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. நம்ம சிஸ்டம் பாஸ்வேர்டு கேட்கும், அதையுமே போட்டு என்டர் கொடுங்க. ஸோ இந்த கமெண்ட் யூஸ் பண்ணோன்னா நீங்கள் NVIDIA டிரைவர் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு சின்ன சின்ன எரர்ஸ் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நாம் ஒரு 3 கமெண்ட் ரன் பண்ணணும். அதுதான் NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த 3 கமெண்ட் தான். ஸோ இது என்னென்னு சொல்கிறேன். முதல்ல இருக்க இந்த கமெண்ட் என்ன பண்ணுவோன்னா ஆல்ரெடி இருக்கிற NVIDIA கிராஃபிக்ஸ் டிரைவரை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடும். அது எனக்கு தேவையில்லை, ஏன்னா இதில் NVIDIA டிரைவர்ஸ் கிடையாது. நான் டவுன்லோட் பண்ணப்போவே அந்த NVIDIA அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட் பண்ணாத அந்த வெர்ஷனை தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு செகண்ட் இருக்கிற இந்த கமெண்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே 470 அப்படிங்கிறது NVIDIA டிரைவரோட வெர்ஷன். நான் இதுக்கு பின்னாடி போய் 390யுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், இதுக்கு முன்னாடி போய் 500+ வெர்ஷனையுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு சரியாக ஒர்க் ஆகலை. ஆனால் இந்த 470 சரியாக ஒர்க் ஆச்சு. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்.
உங்களுக்குமே மோஸ்ட்லி இந்த 470 தான் ஒர்க் ஆகும். நீங்கள் இதே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தாலே போதும். பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டுமே டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக NVIDIA டிரைவர் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 GB கிட்ட NVIDIA டிரைவரோட சைஸ் இருக்குது. இதில் ஒய் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த டவுன்லோட் முடிகிற வரைக்குமே நாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ NVIDIA டிரைவர் டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரீன். எந்த இடமே இருக்காது, ரெட் கலர் லேபிள் எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்கப்புறமா நாம் டேட் கமெண்ட் ரன் பண்ணணும். இந்த கமெண்ட் தான். ஸோ இதுக்கு இன்டர்நெட் தேவைப்படாது. இங்கே டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த கமெண்ட் நமக்கு நம்ம டிரைவரை அப்டேட் பண்ணாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான், செட் அண்ட் ஹோல்டுன்னு காமிக்கும் இங்கே எண்டில். இப்போ நாம் டிரைவரை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாம் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு நாம் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணால் போதும், இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். நான் ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு நாங்கள் பாப்ஓஎஸை செலக்ட் பண்ணி பூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாப்ஓஎஸ் பூட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி நாம் செட்டிங்ஸில் போய் எபோட் செக்ஷனில் போனோன்னா இந்த வாட்டி பாருங்கள் NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டோட மாடல் நேம் காமிக்குது பாருங்கள், GT710. ஸோ இப்படி காட்டுதுன்னா நம்ம டிரைவரை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ நாம் இப்போ இங்கே பாப்ஓஎஸுமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம், விண்டோஸ் கூட டுவல் பூட்டுமே பண்ணிட்டோம், NVIDIA டிரைவர்ஸையுமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ சரியாக நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் எல்லாமே சரியாக பண்ணலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஓஎஸோட இன்ஸ்டாலேஷன் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஓஎஸோட ரிவ்யூ வீடியோ கூடிய சீக்கிரமே நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.